அந்த அறையில் தனியாக லலிதா படபடவென்று அமர்ந்து கொண்டிருந்தாள். கண்களை சிமிட்டிக் கொண்டே எப்பொழுது என்ன நடக்குமோ என்று பயத்தால் அவள் உள்ளம் துடித்தது. அறை முழுவதும் பெரிய பெரிய பூ மாலைகள் அலங்காரப்பட்டிருந்தது. வாசனை திரவியங்களும் நறுமணமும் காற்றில் கலந்திருந்தது. அருகில் பழங்களும் பாலும் வைத்திருந்தார்கள். எல்லாமே ஒரு கொண்டாட்டம் போல் இருந்தது. அவள் மனதுக்குள் மட்டும் அமைதி இல்லை, அங்கிருந்த பயம் மட்டும்தான். தன் கண்களை கீழ் விழுந்து கைகள் விரல்களால் ஒன்றோடு ஒன்று பிசைந்தபடி அவள் அமைதியாக காத்திருந்தாள். அந்த அமைதி உடையும் போல் மெதுவாக கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அவள் இதயம் ஒரு நொடி நின்றது போல் உணர்ந்தாள். கதவு முழுவதும் திறந்ததும் உள்ளே நுழைந்தது ஒரு ஆண். உயரமான வலிமையான உடல் கட்டோடு கம்பீரமாக நின்றான். அவன் பெயர் ஆனந்த். அந்த நொடி லலிதாவின் மனசு இன்னும் அதிகமாக பயம் மூழ்கியது. என் பெயர் லலிதா. நான் ஒரு ஏழை வீட்டு பெண். எங்கள் அப்பா ஒரு அரசு மண்டியில் கூலி தொழிலாளராக வேலை பார்க்கின்றார். தினமும் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதில்தான் எங்கள் குடும்பம் ஓடுகின்றது. எங்கள் அம்மா நீண்ட நாட்களாக நோயாளியாக படுக்கையில் இருப்பவர். அவருக்கு மருந்து வாங்க வேண்டும், சிகிச்சை வேண்டும். ஆனால் அதற்கு பணம் எப்பொழுதும் போதாது. அப்பாவின் ஒரு சம்பாத்தியம்தான். நான் 10ஆம் வகுப்பு வரைதான் படித்தேன். அதன் மேல் படிக்க நிறைய ஆசைகள் இருந்தாலும் கனவுகளும் இருந்தது. ஆனால் அவையெல்லாம் எங்கள் வீட்டின் வறுமையே நசுக்கி போய்விட்டது. படிக்கும்போது வீட்டை பார் என்று சொல்லி என்னை நிறுத்திவிட்டார்கள். நான் வேலைக்கு போகலாம் என்று நினைத்தாலும் அப்பாவிற்கு அது பிடிக்காது. என் பெண் வேலைக்கு போகக்கூடாது என்று கோபமாக சொல்லிவிட்டார். ஆனால் அவர்தான் சில சமயம் குடித்துவிட்டு வீடு திரும்புவார். அந்த நேரத்தில் வீடு முழுவதும் ஒரு அமைதியாக வேதனை நிறைந்த இடமாக மாறிவிடும். என் வாழ்க்கை முழுவதும் வீட்டை சுற்றிதான் இருக்கும். காலையிலிருந்து மாலை வரை வீட்டு பணிகள், அம்மாவை பார்த்து கொள்வது, அவர்களுக்கு மருந்து கொடுப்பது, அவர்கள் தேவைகளை பார்த்து அமைதியாக அழுவதும், அதுதான் என் தினசரி வாழ்க்கை. மத்தியான நேரத்தில் நான் அப்பாவிற்கு சாப்பாடு எடுத்து கொண்டு போவேன். அதுதான் என் வாழ்க்கை. அந்த வழியில்தான் என் மனசை உடைந்த காட்சி எல்லாம் இருக்கும். என் வயது பெண்கள் சிரித்துக்கொண்டு புத்தகத்தை தோளில் போட்டுக்கொண்டு பள்ளிக்கு செல்வார்கள். சில தோழிகள் சிரித்து பேசுவார்கள். சில கனவுகளோடு ஓடுவார்கள். அந்த காட்சியை பார்த்தபோது என் உள்ளம் ஒரு நொடி நின்றுவிடும். நான் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற ஆசை மெதுவாக உள்ளத்தில் எழுந்தது. ஆனால் அதன் உடன் என் நிஜத்தால் உடைந்து போய்விட்டேன். என் கனவுகள், என் ஆசைகள் எல்லாம் அந்த சமையல் அறையில் நின்றபடியே சிதைந்து கிடைக்கும் போல் உணர்ந்தேன். என் வாழ்க்கை எனக்கென்று இல்லை, எங்கள் அம்மாவிற்கும் என் குடும்பத்திற்கு தான் என்று உணர்ந்தேன். மெதுவாக என் உள்ளம் நிரம்பிக் கொண்டிருந்தது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு திருமணம் செய்து வைக்க கூட யாருக்கும் விருப்பமும் வசதியும் இல்லை. இந்த வீட்டை யார் பார்த்து கொள்வார் என்ற கேள்விதான் எல்லோருக்கும் முக்கியம். ஆனால் என் வாழ்க்கை என்றால் ஒரு கடமைதான். அது வீட்டின் கடமை, அமைதியின் தியாகம்தான். அதனால்தான் இந்த அறையில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நொடி என் வாழ்க்கை என்ன திருப்பத்தை எடுத்து போகின்றது என்ற பயம் என் உள்ளத்தை முழுவதும் ஆட்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஆனந்த் மெதுவாக கதவை மூடி உள்ளே வந்தான். அவன் அடியில் ஒவ்வொன்றும் வழியில் இதயம் துடித்து பொட்டி போட்டது போல் இருந்தது. அவனை இன்னும் தலைக்கூட உயர்த்தி பார்க்க முடியவில்லை. கண்களில் கண்ணீர் கனத்த என்ன நடக்கப் போகின்றது, என் வாழ்க்கை காத்திருக்கின்றது என்று தெரியாமல் அவள் உள்ளம் நடுங்கியது. ஆனால் அந்த பயத்தின் நடுவில் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தது. இந்த இரவு என் வாழ்க்கை முற்றிலும் உடையுமா அல்லது புதிதாக உருவாக்குமா என்ற கேள்வி மட்டும் அவள் மனதில் முடிவில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படி நான் தினமும் சாப்பாடு எடுத்து போகும்போது அப்பாவின் வேலையில் கொஞ்சம் நேரம் அமைதியாக அமர்ந்திருப்பேன். அந்த நேரம் எனக்கு மிகவும் பிடித்த நேரமாக மாறிவிடும். ஏனென்றால் அப்பாவின் முதலாளி என்னை பார்த்தவுடன் முகத்தில் ஒரு புன்னகையுடன் அழைத்து அன்பாக பேசுவார். என் தலையில் வருடியபடி சாப்பிட்டியா என்று கேட்டுக்கொள்வார். என் கையில் சில காசுகளை வைத்து இதை கொண்டு ஏதாவது வாங்கிக்கொள் என்று சொல்வார். அந்த நேரம் சிறிய செயல் கூட எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். நான் சிறு வயதிலிருந்தே அவரை பார்த்துதான் வளர்ந்தவள். ஒரு சாதாரண முதலாளி இல்லை. அங்கு வேலை செய்கின்ற ஒவ்வொரு தொழிலாளிகளையும் தனது குடும்பம் போல் பார்த்து கொள்வார். யாருக்காவது பிரச்சனை என்றால் முதலில் ஓடி வந்து உதவுவார். அவர்தான் எங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து செய்து கொடுப்பார். படிக்க முடியாத குழந்தைகள் இருந்தால் அவர் படிக்க வைப்பார்.
அவருடைய பழக்கம் அவர் பெரிய தொழிலதிபர் என்று பெருமைகள் இருந்தாலும் அவர் தன்னை ஒருபோதும் காட்டிக்கொள்ள மாட்டார். வெளிநாட்டிலும் போய் வியாபாரம் செய்தாலும் இன்னும் பல தொழில்கள் இருந்தாலும் அந்த எளிமை அவரை இன்னும் உயர்வை காட்டும். அவருடைய மனைவி மிகவும் நல்ல மனம் கொண்டவர். இவரை சேர்ந்து பார்க்கும்போது எனக்கு உள்ளம் ஒரு ஏக்கம் எழும். இப்படிப்பட்ட அன்பான அப்பா எனக்கு கிடைக்க கூடாதா என்று நினைத்து பார்க்கும்போது என் மனம் கொஞ்சம் வலிக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவர் என்னை கையில் தூக்கி அணைத்து கொண்டு பேசும்போது அந்த ஏக்கம் எல்லாம் மறைந்து நான் உண்மையான அவருடைய மகள் போல் இருப்பது போல் உணர்வு வரும். அந்த நிமிடம் கனவு நானாகவே போல் தோன்றும். அந்த அன்பு என் மனதில் இன்னும் அழியாமல் பதிந்து கொண்டிருக்கின்றது. வீட்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அவர் காட்டிய அந்த அன்பும் அணைப்பும் என்னை மறந்து விடுவேன். அடுத்த பிறவி நான் அவருக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்வேன். இதுதான் என் மனசுக்குள் எப்பொழுதும் ஓடும் ஒரு ஆசை. அந்த சிறு வயதில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் வாழ்க்கை சந்தோஷம் இனிமையாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த இனிமை சில காலங்கள் மட்டும்தான். எனக்கு 18 வயது ஆனபோது என் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது. வாழ்க்கை தடுமாற்றம் போகிறது என்று எனக்கு அப்பொழுது தெரியவில்லை. அன்றது நாள் அப்பா சில பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தார். இது எல்லாம் உனக்கு, இது உனக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும், என்னுடன் வா என்றார். என்ன நடக்கிறது என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர் கொடுத்த புடவை பூக்கள் எல்லாம் அணிந்து கொண்டு அவர் முன் வந்து நின்றேன். இப்பொழுதுதான் கல்யாணம் ஆகப் போகின்ற பெண் மாதிரி இருக்கை என்றார். அந்த வார்த்தை கேட்டபோது என் இதயம் நின்று விட்டது போல் இருந்தது. எனக்கு யார் மாப்பிள்ளை என்ற கேள்வி என் கண்களில் இருந்தது. ஆனால் வாயால் கேட்க முடியவில்லை. இப்பொழுது எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்ல நினைத்தேன். ஆனால் அப்பா கோபமாக, உங்கள் அம்மாவின் நிலைமை உனக்கு தெரியாதா? உன்னை இங்கு எத்தனை நாள் தான் வைக்க முடியும்? என் முதலாளி மகனுடன் உன்னை விற்றுவிட்டேன். பெரிய தொகை கொடுத்து உன்னை வாங்குகின்றார் என்றார். அந்த நொடிதான் நான் ஒரு பெண்ணில்லை, சந்தையில் விற்கப்பட்ட மாடு போல் இருந்தேன். அவருடைய மகன் ஆனந்த், அவரை பற்றி எனக்கு தெரியும். நல்ல மனிதர் இல்லை, கோபம் அதிகம். வேலை செய்கின்ற இடத்தில் யாராவது தவறு செய்தால் அடிப்பார். அந்த காட்சி என் கண்முன்னே ஓடியது. அவருக்கு பணம் இருக்கின்றது, ஆணவமும் அந்த அளவுதான். அவரை நான் கணவனாக ஏற்க முடியவில்லை. ஆனால் யாரும் என்னை கேட்கவில்லை. ஒரு சிறிய கோயிலில் எளிதாக எனது திருமணம் முடிந்தது. அது திருமணமா இல்லை என் வாழ்க்கை யாரோ கையில் ஒப்படைத்ததா எனக்கு புரியவில்லை. அந்த இரவு என் மனசு முழுவதும் பயம். அம்மாவை பற்றி கவலை, அப்பாவை பற்றி வெறுப்பு. சிறு வயதில் அன்பு காட்டியவர் இப்பொழுது இவ்வளவு பெரிய துரோகம் செய்தாரே. அப்போதுதான் ஆனந்த் உள்ளே வந்தான். நான் நடுங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவர் என்னை பார்த்து ஒரு சிறு புன்னகை இல்லை. அங்கு ஒரு பாய் இருக்கின்றது, நீ அங்கு போய் படுத்துக்கொள், இந்த படுக்கை நான் மட்டும்தான் என்றார். அந்த நேரத்தில் எனக்கு புரிந்தது, நான் அவருடைய மனைவி இல்லை, இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி தான். அடுத்த நாள் முதல் அது உண்மையாயிற்று. நான் அந்த வீட்டு வேலைக்காரியாக மாறிவிட்டேன். ஆனந்தும் என்னை கவனிக்க மாட்டார். நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் அவர் இல்லாதது போல். அவர் யாரிடம் கோபம் வந்தாலும் எல்லாம் என்னிடம் காட்டுவார். அந்த வீட்டில் எனக்கு ஒரு ஆதரவு அப்பா மட்டும்தான். அவர் மட்டும்தான் எனக்கு ஆதரவு கொடுத்தார். மகளே என்று அழைப்பார். அந்த வார்த்தை எனக்கு உயிர் கொடுத்தது. அன்றது நான் தனியாக படுத்துக்கொண்டு என் விதியை நினைத்து அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது என் காலடியில் யாரோ தொடுவது போல் உணர்ந்தேன். பயந்து பார்த்தேன். அவர் என் மாமனார். ஏனம்மா, என்ன நினைத்து கொண்டு இருக்காய்? என் மகனை நினைத்து கவலைப்படாதே, அவன் அப்படித்தான். நான் உனக்காக இருக்கேன் என்றார். அந்த வார்த்தை என் மனதை உருக்கச் செய்தது. அவர் என்னை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டார். ஒரு தந்தையின் அன்பு கிடைப்பது எனக்கு அந்த ஒரு நொடி ஒரு ஆச்சரியம் போல் இருந்தது. ஆனால் அடுத்த நொடி, உனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கலையா? நான் உனக்கு அந்த சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்கிறேன் என்று வலுக்கட்டாயமாக அணைத்தார். என் உடம்பு உடைந்து போனது. நான் தள்ளிவிட்டேன். இது உங்களுக்கு தகுந்ததில்லை. நான் உங்களை அப்பா மாதிரி பார்த்தேன் என்றதும் அவர் சிரித்தார். உன்னை நான் தான் கல்யாணம் பண்ணணும் என்று நினைத்தேன். ஆனால் எப்படி என் மகன் கல்யாணம் ஆயிருச்சுன்னு தெரியல. ஆனால் நீ எனக்குத்தான். என்றாவது ஒரு நாள் உன்னை அடையாமல் விடமாட்டேன் என்றார். அந்த வார்த்தை என் உலகத்தை மிதித்து விட்டது. சிறு வயதிலிருந்தே என்னை தவறாக நினைத்த ஒருவர், நான் மட்டும்தான் அவரை தந்தையாக நினைத்தேன். அந்த இரவு முழுவதும் நான் அழுதேன். கண்ணீர் துடைக்கவும் யாரும் இல்லை. அடுத்த நாள் ஆனந்த் உள்ளே வந்தான். ஏன் அழுகிறது என்று கேட்டார்.
அந்த ஒரு கேள்விக்கு என் வாழ்க்கையில் முழு வழியும் எப்படி சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் நினைக்க முடியாத அளவிற்கு ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னை முழுவதும் அதிர்ச்சி ஆழ்த்தியது. என் அப்பாவின் வயதிருக்கின்ற ஒருவர் என்னை மகளாக பார்க்காமல் தவறான நோக்கில் பார்த்தது என் மனம் உடைந்தது. அந்த நொடியிலிருந்து இந்த உலகத்தை யாரையும் நம்ப முடியாது என்று உணர்ந்தேன். என்னுள் உருவானது. இதை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல், எனக்கென்று அம்மா இல்லாத துணையாய் யாரும் இல்லை. அந்த நிலைமையில்தான் நான் அழுது கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஆனந்த் வந்து என்னிடம் என்ன ஆனது? முதலில் தயங்கினேன். ஆனால் அவர் மீண்டும் கோபத்தோடு கேட்டபோது நடந்த அனைத்தையும் சொன்னேன். அவர் கேட்டு உடனே கடும் கோபத்தில் அப்பாவிடம் சென்று கண்டித்தார். இனி உங்கள் வீட்டில் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி சொத்தை பிரித்து தனியாக ஒரு வீடு எடுத்தார். என்னை அங்கு அழைத்து வந்து தங்க வைத்தார். அவரின் இந்த செயல் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னை வெளிப்படையாக அன்பு காட்டாத ஒருவர் எப்படி இவ்வளவு பெரிய முடிவு எடுத்தார்? தன் குடும்பத்தை எதிர்த்து என்னை காப்பாற்றி வந்தார் என்று குழப்பத்தில் இருந்தேன். அன்றது நாள் நான் வேலை செய்து கொண்டிருந்த போது ஆனந்த் வந்து அமைதியாக பேச ஆரம்பித்தார். லலிதா, நான் உன்னை சிறு வயதிலிருந்தே விரும்புகின்றேன். உன் சிரிப்பு, உன் அழகு, அதைவிட உன் மனசு, இந்த எல்லாம் என்னை மிகவும் கவர்ந்தது. நீ எதையும் எதிர்பார்க்காமல் எல்லோரோடையும் அன்பாக பழகுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். உண்மையில் நான் பல வருடங்கள் உன்னை காதலித்து வருகின்றேன் என்று அவர் தொடர்ந்து பேசினார். இந்த காதலை நான் யாரிடமும் சொல்லவில்லை. எங்கள் அப்பா உன்னை அடைய வேண்டும் என்று எங்கள் அப்பாவிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று நான் ஒரு முடிவு செய்தேன். எங்கள் அப்பாவிற்கு பல பெண்களுடன் பழக்கம் இருந்தது. அதனால்தான் அம்மா மனவேதனையில் இருந்தார். அவரை நான் திருத்த முடியவில்லை. ஆனால் நான் உன்னை காப்பாற்ற முடியும் என்றுதான் நான் நினைத்தேன். அவர் கொடுத்த பணத்தை விட அதிகம் நான் உங்கள் அப்பாவிற்கு கொடுத்தேன். உன்னை வாங்கிக் கொள்ள நான் முயற்சி செய்தேன். உன்னை காப்பாற்றுவதுதான் முயன்றேன். சிறு வயதிலிருந்தே உன்னை மனதால் காதலித்தேன். அதனால் தான் உன்னை நான் மனைவியாக கொண்டேன். என் கோபம்தான் வெளியே தெரியும். ஆனால் என் உள்ளத்தில் உனக்கென்று ஒரு கோயில் கட்டி வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி என்னை அணைத்தார். அந்த அணைப்பில்தான் நான் உண்மையாக காதலை உணர்ந்தேன். அவர் சுவாசித்த வெப்ப காற்று கூட என்னை அவர் பக்கம் கொண்டு இழுத்து சென்றது. அந்த நொடியிலிருந்து இவர்தான் என் வாழ்க்கை என்று நான் முடிவு செய்தேன். எனக்காக தன் குடும்பத்தை எதிர்த்து என்னை தனியாக அழைத்து வந்தார். இன்று வரை என்னை மகாராணி போல் வாழ வைத்து வருகின்றார். நான் சிறு வயதில் சந்தித்த எல்லா கஷ்டங்களும் மறைந்து போனது போல் தோன்றுகிறது. இப்பொழுது நான் வாழும் வாழ்க்கை ஒரு கனவு போல் இருக்கின்றது. ஒரு மனிதனை வெளிப்படையாக பார்த்து நான் தீர்மானிக்க கூடாது. அவர் நல்லவர் கெட்டவர் என்ற சூழ்நிலையில் தான் தீர்மானிக்க வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும். மனிதன் அவர்களின் சூழ்நிலையை ஏற்று வாழ்ந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான். இந்த மாதிரி உண்மை உணர்ச்சி கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இப்படிப்பட்ட கதைகளை தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.